அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு வரவு 8 செலவு 10 என்று வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருப்பதால் திண்டாடி கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவான் தனஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பி வலம் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட ஏழரை சனியின் இறுதி தருவாயில் வலம் வருவதால் முழுமையாக ஏழரை சனி நிவர்த்தி அடைய கூடிய வேளையில் இருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். மிக மிக கவனமாக செயல்பட்டால் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட சிரமம் விலகுவதோடு தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான தனலாபத்தையும் வருவாயையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவும் உறுதியாகவும் இந்த வேளையில் உங்களை தேடி வரும். எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு அந்த குழப்பம் முற்றிலுமாக நீங்கி முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க போகிறது. ராசியின் அதிபதியான சனியின் பார்வை 4, 8, 11 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் விறுவிறுப்பாகவும் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த நிகழ்வுகள் உறுதியாகவே தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான பல நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகுவதற்கு நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் விலகி மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கைகூடும்.